வணக்கம்ப்பா. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் சாம்பார் எப்படி வைக்கிறேங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். 150 துவரம்பருப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்குவோம். நான் மாங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் கம்மியாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சட்டியில் இந்த அளவு தண்ணி ஊற்றி ரெண்டு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போதும் சாம்பார் பொடி, அதுக்கு மேலே வேண்டாம். அது நல்லா வெட்டி கொதிக்கும்போது காயை சேர்க்கணும். நான் மாங்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இந்த காய் தான் இருந்தது. நீங்கள் வேறு காய், அவரைக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், கேரட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்து அடுப்பில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அவரைக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குறேன். நான் இந்த ஸ்பூனில் வதக்குனதுக்கப்புறம் நம்ம இதில் சாம்பாரில் சேர்த்தோம்னா அந்த அவரைக்காயில் உள்ள ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் இதில் இருக்காதுன்னு இல்லை. கொத்தவரங்காய், வெண்டைக்காய் எல்லாமே நீங்கள் இது மாதிரி வெங்காயம், பச்சை தக்காளியோட வதக்கி சேருங்க. சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை வேகிறதுக்கு நல்லா டைம் கொடுப்போம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா குழைய வெந்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன சேர்க்கணும். நான் உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அடிக்க மறந்துட்டேன். இல்லை, தாராளமாக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது புளி ஒரு காயில் வெந்ததுக்கப்புறம் புளி சேருங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேர்த்தோன்னா காய் வேகாது. இப்போ புளி வாசனை, பச்சை வாசனை போன உடனே நம்ம பருப்பை சேர்த்துப்போம். இந்த பருப்பை ரொம்ப நேரம் சாம்பாரில் கொதிக்க விடக்கூடாது. இந்த சாம்பார் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரே டிப்ஸ் என்னென்னா, நம்ம சாம்பாரை பருப்பு சேர்க்குறோம் இல்லையா, அது ஒரு கொதி தான் கொதிக்கணும். ஏற்கனவே மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு ஒரே ஒரு கொதி தான் கொதிக்கணும். இப்படி ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த பாருங்கள், ஒரு கொதி தான், அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது. நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா சில நேரம் செட்டில் ஆயிரும் பருப்பு. ஆனால் இந்த செட்டு அமேசானில் வாங்கினது எவ்வளோ நேரம் இருந்தாலும் அடி பிடிக்க மாட்டேங்கி. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த சட்டியில். அது ஒரு கொதி கொதித்த உடனே இவ்வளோ தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. குறைக்கனாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். தேங்காய் ஒன்று சாம்பாருக்கு திருகி தான் போடணும். மிக்சியில் அரைச்சி போடாதீங்க. அரைச்சி போட்டால் அது காரக்குழம்பு மாதிரி இருக்கும். சாம்பாருக்கு திருகி போடுங்க, மஸ்ட்டு அது. அடுத்து மல்லிச்செடி சேர்த்து அது ஒரு கொதி தான் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் இதோட நம்ம சாம்பார் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சது. இப்போது தாளிக்கும் கரண்டியில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் அதையும் எடுக்க நான் மறந்துட்டேன். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை பொடிசாக வெட்டி கருவேப்பிலையும் சேர்த்து அடித்து கொட்டினா இது மாதிரி வாசமாக சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும்.